இன்று தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு பெரும் நெருக்கடியில் இருக்கிறது. 11-12 மாதம் தேர்தலை சந்திக்கிற ஒரு காலகட்டத்தில் திமுக மத்திய தலைமை இத்தனை நெருக்கடிகளுக்கு என்ன காரணம்? மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, அரசினுடைய 33% எம்எல்ஏக்கள், அதாவது 13க்கும் மேற்பட்ட அமைச்சரவை சகாக்கள் ஊழல் வழக்குகளிலே சிக்கியிருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமான தகவல். அதில் மிக முக்கியமாக செந்தில் பாலாஜி, தங்கம் தென்னரசு, KSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், துரைமுருகன், அப்புறம் மா சுப்பிரமணியன், MRK பன்னீர்செல்வம், ஏவா வேலு, யார் இல்லைங்கிற அளவிற்கு 33% அமைச்சர்கள் 11லிருந்து 12-13 பேர் சிக்கியிருப்பதாக இது பெரும் தலையீடியை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் இப்போ அவசர கதியா திமுக தூக்க வேண்டியது யார் என்று தமிழ்நாட்டில் பரபரப்பாக இருப்பது தாண்டி உச்சநீதிமன்றம் ஓஹா நீதிபதி சொல்லியிருப்பது, தெரியாமல் உங்களுக்கு நாங்கள் ஜாமீன் கொடுத்திருக்கிட்டோம் 21வது பிரிவில், தயவுசெய்து நீங்கள் அமைச்சர்லேருந்து வெளியேறுங்க, இவ்வளவு அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு சாட்சிகளை கலைப்பீர்கள், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், மனசாட்சி அடிப்படையில் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இந்த PMLA செக்ஷனில் இது கிடைக்காதுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற கேள்வியும் எழுப்பினார்கள். அந்த அளவுக்கு சிக்கலான ஒரு நிலையில், அதே மாதிரி பொன்முடி ஏற்கனவே அவர் கன்விக்ஷன், அதுக்கப்புறம் அப்பீல், அதுக்கப்புறம் அவர் மீண்டும் பதவியில் தொடர்றார். அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு களங்கம் ஏற்படுத்துறதுல வார்த்தைகளை சரட்டு மேனிக்கு அன்லீஸ்டு ஸ்டேட்மெண்ட், என்ன சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு கேவலமாக பேசக்கூடிய ஒரு மனிதராக அவர் மாறி இருக்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டும் இங்கே போகலாம். அவருடைய கடந்த கால நிகழ்வு, ஊழல் குற்றச்சாட்டு 29 கோடிக்கு மேல் கடந்த காலங்களில் இந்த குவாரிகளில் மண் அள்ளிய விவகாரம், அப்புறம் ஓசி டிக்கெட் அப்படின்னு சொன்னது, அதுக்கப்புறம் சைவம் வைணவத்தை குறித்து விபச்சார பெண் எப்படி இருப்பாள் என்று ஒரு பெண்ணியத்தை கேவலப்படுத்தியது, நீ எல்லாம் எஸ்சி தானே என்று கேட்டது, அதை போன்று விழுப்புரத்தில் ஏதோ ஒரு மலைப்பகுதியிலே மக்களை சந்திக்கும் போது நீ எனக்கு ஓட்டு போட்டியா அப்படின்னு கேட்டது. இது மாதிரி ஒரு நிறைய எப்பவுமே ஒரு பைத்தியக்காரத்தனமாக அவர் பேசுகிறாரோ என்று எதிர்க்கட்சிகள் வைக்கிற அளவிற்கு அவர் நடந்து கொள்கிறார் என்பதுதான் திமுக தலைமைக்கு கடுமையான வருத்தம். ஆகவே தற்போது செந்தில் பாலாஜி 2017 ஊழல் வழக்கிலே சிக்கியிருக்கிறார். இப்போது பொன்முடியும் உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் மாநில துணை செயலாளர் போஸ்டிலிருந்து பதவியிலிருந்து, கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்போ டிசன்ட் வாய்ஸ் வெளி விவகாரங்கள்லேருந்து என்ன வருதுன்னா, இது கட்சி பதவியிலேருந்து நீக்கிறது முக்கியமல்ல, பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்தே தூக்க வேண்டும் அப்படின்ட்டு வரும்போது, நாளை இது தேர்தலில் பெரும் எஃபெக்டை ஏற்படுத்தினா அதுவும் வடமாநிலங்கள் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். பாஜக போன்ற கட்சிகள் இதை ஆன்மீக ரீதியாக கொண்டு செல்வார்கள். ஏற்கனவே அவர்கள் ஹிந்து சனாதனம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் உதயநிதிக்கு எதிராக மறுபடி இதை கொண்டு போனால் பெரும் சிக்கலை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத பயந்து பொன்முடி இப்போது என்ன செஞ்சிட்டாரு, இன்றைக்கு வந்த மிக முக்கிய செய்தியின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது, கையெழுத்திருக்கிறார் தனது ராஜினாமாவை. செந்தில் பாலாஜி ரொம்ப ஈஸியாக கொடுத்துருவார், அவர் பிரச்சனை இல்லை, அவரை தான் தியாகின்னு சொல்லியிருக்காரு. எந்த அழுத்தத்துக்கும் உள்படாமல் திமுக கூடையே இருக்க முற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தியாகி என்று அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் கருத்து தெரிவித்த காரணம், இந்திய வரலாற்றில் பாஜகவின் அழுத்தத்துக்கு உட்படாத ஒரு மாவீரன் என்று அவர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் பொன்முடி விவகாரம் அப்படி அல்ல. பொன்முடியே அவருக்கு பிடிக்கவில்லை. முதலமைச்சருக்கு மூத்த அமைச்சராக இருக்கிறார், ஒரு பேராசிரியராக இருக்கிறார், விழுப்புரம் திண்டிவனத்தில் பெரும் ஆளுமையாக இருக்கிறார், உடையார் சமூகத்தை சார்ந்தவர், இப்படியெல்லாம் அவருக்கு பல அடையாளங்கள் உண்டு. ஒரு பேராசிரியர், படித்தவர், அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர். இதை தாண்டி ஒரு விபச்சார விடுதியில் பேரம் பேசி தன் தகுதியை தாழ்த்தி கொண்டார். ஊழல் வழக்குகள் ஒரு பக்கம், இப்படியே மாதம் ஒரு உரையை பேசினால் இவரை எப்படி வைப்பது என்று அவரை அழுத்தம் கொடுத்து அவரிடத்தில் ராஜினாமா 2 பேரும் கொடுத்துட்டாங்க.
இப்போ ராஜினாமா கொடுத்தா இன்றைக்கி செய்தி வரணுமோ இல்லையோ? வரல. ஏன் வரல? கவர்னர் வரவில்லை. கவர்னர் இப்போ இது என்ன பாலிட்டிக்ஸ் பண்ணுவார்னு தெரியல. கவர்னர் வந்த உடனே முறைப்படியாக இது அவரிடத்திலே கொடுக்கப்படும். கொடுத்தப்பட்டவுடன் 30ஆம் தேதிக்கு பின்பு வந்து செய்தி அஃபீஷியலாக வரும் என்று நான் சொன்னேன். ஏன்னா சட்டப்பேரவை தொடர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, சட்டமன்ற தொடர். இப்போ அறிவிக்க மாட்டாங்க. நேற்று நான் சொன்ன சில விவகாரங்களில் ரொம்ப அதிகமாக லட்சக்கணக்கான பேர் பார்த்துருந்தாங்க. அதில் அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி, நான் மிக முக்கியமாக சொல்லியிருந்தேன் காந்தி, அதே போன்று மிக முக்கியமாக தமிழரசி, இவர்களுக்கெல்லாம் தமிழரசி அல்ல, செல்வராஜ், தலித் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர், அந்த பெண்மணி, இவர்களெல்லாம் நீக்கப்பட போகிறார்கள். நேருவும் மா சுப்பிரமணியம் இலாக்கா மாற்றப்பட போகிறார்கள் என்றெல்லாம் சொன்னேன். எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் இலாக்காக்கள் மாற்றப்படும் என்றெல்லாம் சொன்னேன். இன்றைக்கு அந்த லிஸ்டில் அதிகரித்து வருவது, அதை தாண்டியும் அமைச்சர்கள் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரியின் முகமாக மீண்டும் திமுகவினுடைய போர்ட்போலியோக்குள் வர வாய்ப்பு உண்டு என்றும் நேற்று சொல்லியிருந்தேன். இன்றைய தகவல்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. திமுகவினுடைய மனோ தங்கராஜ் புதிய முகமாகவும் தமிழரசியும் புதிய முகமாகவும், ஏற்கனவே சொன்ன ஒரு அமைச்சருக்கு மாற்றமாக தமிழரசி, அதே மாதிரி லட்சுமணன், உதயசூரியன், மிக முக்கியமாக இதெல்லாம் வடமாநிலங்களில் லட்சுமணன், உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன், இளங்கோ உள்ளிட்ட பெயர்கள்லாம் வந்து இன்னைக்கு நமக்கு லிஸ்ட்டில் கிடச்சிருக்கு. இதில் பொன்முடிக்கு பதிலாக சங்கராபுரம் உதயசூரியனை ஏன் போடணும் என்றால், அவர் அந்த பகுதியை சார்ந்தவர். சங்கராபுரம் உதயசூரியன், விழுப்புரம் லட்சுமணன், செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அரவக்குறிச்சியிலிருந்து இளங்கோவன் வரலாம் என்ற செய்திகளும் வந்திருக்கிறது. ஆக நாம் இப்பொழுது கேட்ட லிஸ்ட்டில் நீங்கள் அந்த செய்தி முடியும் போது பார்த்துக்கிட வேண்டியதான். சங்கராபுரம் உதயசூரியன், அதுக்கப்புறம் வசந்தம் கார்த்திகேயன், மனோ தங்கராஜ், சரியா, இந்த 3 பேர். அப்புறமா அரவாக்குறிச்சியிலிருந்து மிக முக்கியமாக இளங்கோவன், இந்த லிஸ்ட்லாம் இருக்குது. அப்புறமா தமிழரசி, ஏற்கனவே நான் சொன்னேன், தளபதி சொன்னேன், எழிலன் நாகநாதன் சொன்னேன். இதெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது அல்லாமல் இலாக்கா மாற்றப்படுது எம்ஆர்கே பன்னீர்செல்வம், KN நேரு, இவர்கள்லாம், மா சுப்பிரமணியம், அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய விவகாரத்தில் அவரும் இலாக்கா மாற்றப்படலாம் என்று தகவல்கள் தற்போது உறுதியாகி இருக்கிறது. ஆக இதுக்கு மேலே அவங்க போக மாட்டாங்க. ஒரு செய்தி முக்கியமாக நமக்கு தெரியும், அது அநேகமாக எங்கள் செய்தியினுடைய தரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம். இதெல்லாம் அதற்கு பின்பு நீங்கள் ஃபைசல் பண்ணுங்கள். ஒரு வேளை நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நான் சொன்ன இத்தனை லிஸ்ட்டில் இருக்கும். KN நேருவுக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் இலாக்கா மாற்றப்படலாம், மா சுப்பிரமணியம் இலாக்கா மாற்றப்படலாம், மனோ தங்கராஜ் கொண்டு வரலாம், தமிழரசி வரலாம், மதுரையில் மூர்த்திக்கு பதிலாக தளபதி வரலாம். இப்படியெல்லாம் பல லிஸ்ட்டை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இதுக்கு இடையில் இவர் மிக முக்கியமாக கைத்தறித்துறை அமைச்சர் மாற்றப்படுகிறார், அவருடைய காதி செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்ட்டு நான் சொன்னேன். இப்போ பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் தங்களுடைய இதை கைச்சாத்திட்டிருக்கிறார்கள். அதாவது திருப்பி கையெழுத்திடவில்லை, அவர்கள் அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அமைச்சர் கவர்னர் வந்தவுடன் அவருடைய ரெசிக்னேஷன் அக்செப்ட் செய்யப்படும். இதற்கிடையில் ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். செந்தில் பாலாஜியுடைய இலாக்கா வலிமையான இலாக்கா, இது யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க? மின்சாரத்துறை, கலால், மிக முக்கியமாக ஆயத்தீர்வை, டாஸ்மாக், இந்த முக்கியமாக மதுவிலக்கு, இந்த 3 துறையும் நமக்கு டிஎம்கே சோர்ஸின் மூலமாக கிடைத்த தகவல். அது இந்த லோக்கலான ஆள்களுக்கு யாருக்கும் கொடுக்கப்படாது. இப்போ யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னா, ஒரு சீனியர் அமைச்சருக்கு தான் கொடுக்க போகிறாங்க. அந்த சீனியர் அமைச்சர் யார் தெரியுமா? PT தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன். அவரை சரிக்கிட்ட முதலமைச்சர் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு. சட்டமன்றத்திலே மனக்குறையை தெரிவித்தார். அதற்கு முழுமையான ஒரு தகுதியான ஆளாகவும், மக்களிடத்தில் நாங்கள் தவறு செய்தவர்களை தண்டித்திருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருப்பொருளை, ஒரு என்ன சொல்கிறது, மாயையை உடைத்து நாங்கள் இப்படித்தான் பாருங்கள் என்று சொல்வதற்கு ஏதுவாக ஒரு கல்வியாளராகவும் அவரை கொண்டு வருவதற்கு மீண்டும் திமுக சிக்னல் கொடுத்திருக்கிறது என்ற தகவல்கள் நமக்கு வெளியாயிருக்கிறது.
ஆக பிடிஆர் இந்த மதுவிலக்கு, கலால் மற்றும் மின்சாரத்துறைக்கு அவர் நியமிக்கப்படலாம். அதில் யாரும் இல்லை. இதில் வசந்தம் கார்த்திகேயனும் சங்கராபாரம் உதயசூரியனுக்கும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக நாம் ஏற்கனவே பலமுறை சொன்னோம். அது அவர்கள் மறுத்துட்டார்கள். அவர்கள் மீண்டும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதில் தொடர்பு இல்லையோ என்பதற்காக அவர்களை போடலாம். இந்த லிஸ்ட்டில் இல்லாத புதியவர்களும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நாம் நம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு இடையில் டாஸ்மாக் வழக்கில் ரொம்ப முக்கியமாக கடைசியாக அதனுடைய எம்டி விசாகனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவங்க எப்படி பிஜேபி அரசாங்கம் மத்தியில் எப்படி கொண்டு வராங்கன்னா, செந்தில் பாலாஜியை கம்ப்ளீட்டாக ஒரு ஊனமுற்றவனாக மாற்றிவிட வேண்டும். அவருடைய செயல்பாடு இருக்கக்கூடாது. இந்த 17 வழக்கில் ஏற்கனவே நடந்த போக்குவரத்து துறை ஊழலை தாண்டி டாஸ்மாக் வழக்கில் விசாகனை கவனித்து ராமதுரை முருகனையும் கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்னொருத்தர் பெண்ணும் அவங்க ஜிஎம் ஜெனரல் மேனேஜராக பிஎம் பிரான்ச் மேனேஜரெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஆக இப்போது இந்த 4830 சில்லறை கடைகளின் மூலமாக எங்கெல்லாம் இவர்கள் மதுவில் கோல்மால் செய்திருக்கிறார்கள் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியாச்சு. அதில் விசாகன் உள்ளே போயிட்டார், இயக்குனர், பொது மேலாளர்கள் சங்கீதா, ராமதுரை முருகன் இவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ மறுபடி இவர் ஒருவேளை மந்திரி பதவியை விட்டு வெளியே வந்தாலும் அமலாக்கத்துறையின் இந்த நோட்டீஸின் மூலமாக மீண்டும் ஒரு முறை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸின் மூலமாக சிக்கல் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியோ சிறைவாசம் தேவையில்லை, நாங்கள் வெளியே இருக்கிறோம் என்பது போன்று திமுக ஸ்டாலின் இந்த அமைச்சர்களை மாற்றப் போகிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் இன்றைக்கு தலைப்பு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. மட்டுமல்ல, ஒரு ஆதார செய்தி, பொன்முடி வெளியேற்றப்படுகிறார், செந்தில் பாலாஜியும் அவர்கள் கையளிப்பு செய்திருக்கிறார்கள். கவர்னர் வந்தவுடன் புதிய அறிவிப்பு வரப்போகிறது என்பதுதான் நமக்கான செய்தி. மீண்டும் இதுபோல ஆதாரமான செய்திகளை உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். நன்றி.